வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கனவுகளே 1000 கனவுகளே கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சில நொடிகள் மூடிய கதவையே வெறித்து பார்த்தவனுக்கு பல நாட்கள் கழித்து மனைவியை தன் அறையில் பார்த்ததும், அதுவும் அவளின் இந்த அதட்டல், உருட்டல் மற்றும் இப்போது அவன் கண்ட காட்சி என அனைத்தும் அவளின் மேல் மனைவி என்ற உரிமையை வரவழைத்தது. அப்போதுதான் அவன் மூளை அவளுக்கு கொடுத்த வாக்கை டைமிங் தெரியாமல் நினைவுபடுத்த தன்னையே நொந்து கொண்டு குழந்தைக்கு உடை மாற்றிவிட்டான். குளித்துவிட்டு வெளியே வந்தவளின் முகம் பனியில் பூத்த புது மலராய் காட்சியளிக்க, அவளின் ஈரக்கூந்தலில் வழிந்த தண்ணீர் திவலைகள் அவனுக்கு மௌனமாக அழைப்பு விடுக்க, தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். அவளோ இப்படி ஒருவன் அங்கிருப்பதையே சற்றும் கண்டுகொள்ளாமல் நெற்றியில் குங்குமமிட்டு தன் தலையை துவட்டி தளர பின்னி விரித்து விட்டவள் திரும்பி படுக்கையில் படுத்திருந்த மகனை கையில் ஏந்தியவாறு வெளியே சென்று விட்டாள். போன அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த நிலவனின் மனதில் சொல்ல முடியாத உணர்வு ஆட்டி படைத்தது. திருமணமானது முதல் முழுசாக 1 வருடம் அவளுடன் இந்த அறையில் இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட அவளை அவனின் மனைவியாக நடத்தியதில்லை. இப்போது இவளின் சின்ன சின்ன செய்கைகள் யாவும் அவனுக்கு காமத்திற்கு பதிலாக காதலை மட்டுமே மனதில் விதைக்க, அவளை நெருங்கி அவள் தோள் சாய்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வை அவனால் என்ன செய்தும் கட்டுப்படுத்த முடியவில்லை. உரிமை இருந்தபோது அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளாமல் நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்திற்கு அலைந்தவன் இப்போது காலம் கடந்த பின்னர் நிரந்தரமான சந்தோஷத்திற்கு ஏங்கி தவிக்கிறான். வெளியே வந்த நித்திலாவை வரவேற்ற சுசீலா, அடடே, நீயே குளிக்க வச்சிட்டியா நித்தி? நான் இப்ப குட்டிய குளிக்க வைக்கத்தான் வந்த. இனிமே என் பேரனை நானே குளிப்பாட்டி விடுறேன் என்றவரின் குரல் உள்ளிருந்து நிலவனின் செவிகளை தீண்ட, அவன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சை வெளியிட, வெளியில் இருந்து எட்டி பார்த்த நித்திலாவின் உதடுகளில் புன்னகையின் சாயல் தோன்றியது. சரி சரி, கீழே வா, சாப்பாடு எல்லாம் ரெடி என அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றார். சற்று நேரத்தில் சாரு, ரோஷினி என அனைவரும் உணவு கூடத்துக்கு வர, கடைசியில் நிலவனும் வைபவும் வந்து சேர்ந்தனர். எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஒரு கையில் குழந்தையை வைத்து கொண்ட சுசீலா ஜானகியுடன் சேர்ந்து அனைவருக்கும் பரிமாற, நிலவன் மற்றும் ரோஷினியின் தட்டை ஜானகிதான் நிரப்பினார். சுசீலாவின் ஒதுக்கம் மிகவும் வெளிப்படையாக தெரிய, தோங்கி போன அண்ணன் தங்கை முகத்தை பார்த்திருந்த நித்திலாவிற்கு மிகவும் பாவமாக தோன்ற, தனக்காகத்தானே இவர்களுக்கு இந்த தண்டனை என்று மனதில் குற்ற உணர்வு எழ, அதை வாய் விட்டே கேட்டுவிட்டாள். அத்தை, அதான் நான் வந்துட்டேனே, இனியும் ஏன் இவங்களோட பேசாம இருக்கீங்க என மெல்ல கேட்க, நீ பேசாம சாப்பிடு நித்தி என ஒரு அதட்டல் போட, அடங்கி போன நித்திலா தலையை குனிந்து கொண்டு சாப்பிட, கண்ணீர் சிந்திய ரோஷினியின் விசும்பல் அவளை மீண்டும் பேச வைத்தது. அத்தை, ரோஷி பாவம், சின்ன பொண்ணு, ஏதோ அப்போ என்ன தெரியாம பேசிட்டா. அதுக்காக நீங்க அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க கூடாது என நாத்தனாருக்காக வக்காலத்து வாங்கினாலே ஒழிய அவளின் கணவனை எடுத்துக்கொள்ளவில்லை. யாரு இவளா சின்ன பிள்ளை? கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம குடும்ப மானத்தையே ஏலம் விட்டிருப்பா. எல்லாம் திமிரு, உடம்பு முழுசும் திமிர்ல வளர்ந்திருக்கு என பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பினார். அப்போதுதான் நித்திலாவிற்கு இது ஏதோ பெரிய விஷயம் என புரிந்தது. இல்லை என்றால் சுசீலா இந்த அளவிற்கு கோபப்படும் ரகம் அல்ல என்பதை அவள் அறிவாளே. பிறகு பொறுமையாக கேட்டுக்கொள்ளலாம் என அப்போதைக்கு அதை விட்டுவிட்டாள். சிறிது நேர அனுஜாவின் கேள்வியும்
குழந்தையின் ஙா ஞா சத்தமும் தவிர அங்கே மௌனமே ஆட்சி செய்ய அந்த மௌனத்தை சுசீலாவே கலைத்தார். நித்தி, குட்டி பிறந்து 20 நாள் ஆச்சில்லையா? பேர் வைக்கும் விழா இன்னும் 8 நாள்ல வைக்கணுமே, உனக்கு சம்மதமா என அவளிடம் கேட்க, இதை எப்படி தான் மறந்து போனோம் என மனதில் நினைத்தவள், எனக்கு இது தோணவே இல்லை அத்தை. இதில் எதுக்கு என்னோட சம்மதம்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இவன் உங்க பேரன், அனைத்தையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்பது போல சொல்லிவிட்டு உணவில் பார்வையை பதித்தாள். அப்போ சரிடா, இன்னைக்கு வியாழன், அடுத்த வெள்ளி விழா வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாட்டை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்க நான் ஒரு சின்ன பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி இருக்க என அனைவருக்கும் அறிவிப்பு போல விஷயத்தை சொல்ல அனைவரும் ஆமோதிப்பாக தலையாட்டினர். உணவுண்டு முடித்ததும் சாருவிடம் அனுஜாவை உறங்க வைத்துவிட்டு அவளையும் சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுக்க சொன்னார். நித்திலாவிடம் குழந்தையை தான் பார்த்து கொள்வதாக சொல்லி அவளையும் மேலே அனுப்பி வைக்க, நிலவனும் வைபவும் அவர்களுக்கு வேலை இருப்பதாக சொல்லி சென்றுவிட, மேலே வந்த நித்திலாவின் மனதில் இத்தனை நாள் இருந்த சஞ்சலம் நீங்கி நிர்மலமாக இருந்ததை உணர்ந்தாள். அது எதனால் என அவள் ஆராய்ச்சி செய்ய முற்படவில்லை. ஏனென்றால் அவளின் எல்லா சிந்தனையின் முடிவும் நிலவனை சுற்றியே வரும் என அவள் அறிவாள். சிறிது நேரத்திற்கு பின் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்க எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்த ரோஷினியை பார்க்கவும், வா ரோஷி, ஏன் அங்கேயே நிக்கிற, உள்ள வா என கைப்பிடித்து உள்ளே அழைக்க, ரோஷினிக்கு அன்று ஒரு நாள் இவளை தன் அறைக்குள் வரவிடாமல் தடுத்தது நினைவில் வந்து அவள் கன்னங்களை நனைத்தது. கண்ணீர் வழிந்த கண்களை பார்த்த நித்திலா பதறி அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டவள், என்னாச்சு ரோஷிமா, எதுக்கு இந்த அழுகை, கண்ணை துடை என்ற அவளின் வார்த்தையில் தாய் அன்பு வழிய, அண்ணி அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, அன்னைக்கு நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்டிருக்கணும், என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, ஐ எம் சாரி அண்ணி என திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தைகளையே சொல்லி கதறி துடித்தாள். ரோஷி, என்னாச்சுன்னு விஷயத்த சொல்லாம இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல அழுகையை நிறுத்திட்டு விஷயத்த சொல் என அதட்டல் போடவும் கண்ணை துடைத்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அண்ணி, நீங்க இந்த வீட்டை விட்டு போனது முதல் அம்மாவும் அண்ணாவும் உங்களை தேடாத இடம் இல்லை. என்ன விசாரிச்சும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. உங்க சொந்தம், உங்க காலேஜ் ஃப்ரெண்ட் கீதா, சாருக்கா ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. ஆனா அதுவும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அந்த கீதா சொன்ன சாருக்கா வீட்டு அட்ரஸ்ல அண்ணா ஆள் விட்டு விசாரிச்சப்போ அவங்க இல்லைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களை எங்க தேட, எப்படி தேடன்னு யாருக்கும் தெரியல. அத்தனை நாள் என்ன பிரச்சனைன்னு தெரியாம அம்மா தவிச்சாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான் அம்மாவுக்கு விசால் அம்மத்தை மரணம், அது முடிஞ்சு நீங்கள் ஒரு வாரம் யாருடனும் பேசாமல் மௌனமாக இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு யோசிச்சப்போதான் உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அம்மாவுக்கு தோணி இருக்கு. இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அண்ணி. ஆனா ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும். அன்னைக்கு அண்ணாவோட ரூம்ல அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பெரிய வாக்குவாதம். அண்ணனை அம்மா நல்லா அடிச்சிட்டாங்க. அம்மா ரொம்பவும் உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க விசாலமத்தை இறந்ததற்கு தானும் ஒரு காரணம்னு சொல்லி சொல்லி அழுதாங்க. அன்னைக்குத்தான் அம்மாவுக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது என ரோஷி நிறுத்தவும் நித்திலாவின் கண்களில் கண்ணீர் சுரந்தது. அவள் மேலும் தொடர்ந்தாள். அப்ப இருந்த அம்மா அண்ணனோட பேசுறதை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இது ஏதும் எனக்கும் விது அக்காவுக்கும் தெரியாது. விதுக்கா வீட்டுல அத்தைக்கும் மாமாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளும் இங்க அடிக்கடி வராம இருந்ததால என்னை யாருமே கேள்வி கேட்கல. நான் பாட்டுக்கு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருந்த என்றவள் தவறு செய்துவிட்ட குழந்தை போல நித்திலாவின் முகத்தை பார்த்தாள்.
அவளோ மேலும் சொல் என்றவாறு அமர்ந்திருக்க ரோஷினி தொடர்ந்தாள். நீங்க சொல்லி, அண்ணா சொல்லி, என யாரு சொல்லியும் நான் சுந்தர் கூட பழகிறத நிறுத்தல. அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல எனக்குன்னு யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல. அதனால எனக்கு சுந்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சது. அவனோட நல்லா ஊர் சுத்த ஆரம்பிச்சேன் என்றதற்கு நித்திலாவின் தீர்க்கமான பார்வையில் தலை கவிழ்ந்து கொண்டாள். ஆனாலும் நித்திலாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் நோக்கில் மேலே தொடர்ந்தாள். அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பிரச்சனை நடந்து 2வது மாசம் அன்னைக்கு ஒரு நாள் சுந்தரோட பர்த்டேக்கு ட்ரீட்னு சொல்லி என்னை ஹோட்டலுக்கு கூட்டி போனான். அப்பதான் அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செய்தான் என்றவள் கண்களில் நிற்காமல் வழிந்த கண்ணீரை துடைக்க தோன்றாமல், அன்னைக்கு அம்மாவுக்கு ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங். அந்த ஹோட்டல் வந்தவங்க என்னை பஃபுக்குள்ளிருந்து வெளியே வரத பார்த்துருக்காங்க. என்னை தொடர்ந்து வந்தவங்க சுந்தர் என்கிட்ட தப்பா நடந்துக்கவும் நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்தப்போ அம்மா என்னை பார்த்துட்டாங்க என்றவள் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அன்னைக்குத்தான் அண்ணி நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சது. அன்னைக்கு அம்மா கண்ணில் தெரிந்த வலி. அதற்கு பிறகு நான் அம்மா கிட்ட பேசவே முடியல. அண்ணி என்னை பார்த்தாலே ஒதுங்கி போனாங்க. ரூமை விட்டு எதுக்கும் வெளியே வரல. ரூம்ல ஜானகி அம்மாவையும் விதுவு சாய் மாமாவையும் தவிர யாரையும் உள்ள விடமாட்டாங்க. பாவம் அண்ணி, அவங்க எங்களால ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாங்க. அன்னிக்கே உங்க பேச்சை கேட்டிருக்கணும் அண்ணி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்பவும் யாரும் இல்லாமல் தனிமையில் தவிக்கிறேன் அண்ணி என முகத்தை மூடி அழுதவளை கண்டு நித்திலாவிற்கு கழிவிறக்கமே வந்தது. அண்ணனும் தங்கையும் எதில் ஒற்றுமையோ இல்லையோ முட்டாள்தனமாக நடந்து கொள்வதில் 100% ஒன்றியவர்கள் என்ற எண்ணமே அவளுக்கு உதித்தது. உண்மையான பாசம் சுற்றி இருக்கையில் செயற்கை அன்பை தேடிய தங்கையையும், நிஜமான மகிழ்ச்சி கையில் இருக்கையில் பேருக்கும் புகழுக்கும் அலைந்த அண்ணனையும் என்ன செய்தால் தகும் என்ற யோசனை எழுந்தபோது அவளுள் ஒரு பெருமூச்சே வெளிவந்தது. இருவரும் தப்பு செய்துவிட்டு மன்னிப்பை யாசித்து நிற்பவர்களை தூக்கு மேடையில் நிறுத்த அவளால் முடியுமா? சாதாரண நாட்களிலே அடுத்தவர்களுக்கு துன்பம் நினைக்காத நித்திலா இன்று ஒரு அன்னையாக எப்படி அடுத்தவரை துன்பப்படுத்த நினைப்பாள்? அவளின் சிந்தனையில் இருந்தவளை ரோஷினியின் விசும்பல் நிகழ்காலத்திற்கு கொண்டு வர அவளை வாரி அணைத்து, இத பாரு ரோஷி, இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். உனக்கு அம்மா, அண்ணன், அண்ணி, அக்கா, மாமா என இத்தனை சொந்தம் இருந்தும் நீ இப்படி சொல்லலாமா? நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயல்லவா? இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனி உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் என 5 வயது அவளை விட மூத்தவள் அந்த 17 வயது பெண்ணுக்கு அன்னையானாள். இவர்களுடன் நடந்த உரையாடலை வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கதிர் நிலவனின் மனதில் நித்திலா கோபுரம் போல உயர்ந்து நின்றாள். காதலிக்கத்தான் நினைக்கிறேன், உன் மறைவில் விரும்புகிறேன் என்றேன் என் கனவுலகில். மாலை சுசீலா சொன்னது போல் அனைவரும் கோவிலுக்கு கிளம்ப தயாராகி கீழே வந்தனர். அவர்கள் வருவதற்கும் விந்தியா அவள் கணவன் சாய் சக்தியுடன் வீட்டுக்குள் வருவதற்கும் சரியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து தன் ஆசை அண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடிய விந்தியாவை, இது பார்த்து மெதுவா போ என கணவன் அதட்டவும் தன் வேகத்தை குறைத்து கொண்டு அவன் பக்கம் திரும்பி, சாரி சாய் என்றவள் வேகமான நடையுடன் நித்திலாவை நெருங்கினாள். அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஏன் நீ திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டீங்க? நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா என உண்மையான வருத்தத்துடன் சொல்ல, வாடா விது, நீங்க எப்படி இருக்கீங்க சக்தின்னா? அத்தைக்கும் மாமாவுக்கும் உடம்புக்கு முடியலைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு என அவள் கேட்டதை விடுத்து அவள் குடும்பத்தை பற்றி அன்பொழுக கேட்டவளை சலனமற்ற பார்வை பார்த்த சாயியின் கண்கள், ஏன் இப்படி செஞ்ச என அவளை கேள்வி கேட்டன. அவன் கண்கள் கேட்ட கேள்வியில் தலை குனிந்து கொண்டாள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த சமயம் நிலவனும் கீழே வந்து சேர
கண்களாலேயே தங்கையையும் தங்கை கணவனையும் வரவேற்றான். அதற்குள் கையில் குழந்தையுடன் வந்த சுசீலா, வா விது, வாங்க மாப்ள என வரவேற்க, ஹை, நம்ம வீட்டு குட்டி வாரிசு, கொடுங்க கொடுங்க, இந்த அத்தையிட்ட கொடுங்க, என் மருமகனை கொஞ்சணும் என கையில் வாங்கி கொண்ட விந்தியாவை வாஞ்சையுடன் பார்த்த சுசீலாவின் கண்களில் ஏக்கம் தெரிய, அவர் ஏக்கத்தை சரியாக புரிந்து கொண்ட சாய், ஆமாம் மருமகனே, உனக்கு ஒரு மருமகளையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம், அதுக்கு நீ இன்னமும் 9 மாசம் வெயிட் பண்ணணும் என மருமகனை கொஞ்சவது போல் அனைவருக்கும் விந்தியா தாய்மை அடைந்திருப்பதை அறிவித்தான். கேட்ட அனைவருக்கும் முகத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்க சுசீலாவும் நித்திலாவும் விந்தியாவை தழுவிக்கொள்ள நிலவன் சாயை அணைத்து தன் வாழ்த்தை தெரிவித்தான். கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா விது, 3 வருடங்கள் கழித்து நல்ல செய்தி சொல்லியிருக்க. என் வீட்டுக்கு மருமகளும் என் பேரனும் வந்த நேரம் இன்னொரு மகிழ்ச்சியும் சேர்ந்திருக்கு என்றவர், இப்ப நடக்கிறது எல்லாத்துக்கும் கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் கிளம்புங்க, கோயில் போயிட்டு வரலாம் என அனைவரையும் விரட்டினார். அவர் இறந்த மகிழ்ச்சியில் தலை கால் புரியாமல் தவித்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுசீலாவின் முகத்தில் தெரிந்த ஒளி அங்கிருந்த அனைவரின் மனதையும் நிறைத்தது. அதே நிறைவுடன் அனைவரும் கோவிலுக்கு கிளம்பினர். தான் வரவில்லை என்ற சாருவை கையை பிடித்து இழுத்து வந்தார் சுசீலா. அவரை பொறுத்தவரை சாருவும் ஒரு பெண் போன்ற ஆனாள். எந்த துணையும் இல்லாமல் வெளியேறிய நித்திலாவுக்கு தோள் கொடுத்து அவள் துவண்டு விழும் சமயத்தில் அவளை வார்த்தைகளால் தேற்றிய சாருவை அவருக்கு மிகவும் பிடித்து போனது. அதை காலையில் இருந்து அவர் செய்த செயலிலே வெளிப்படுத்தினார். ஆனால் சாரு ஒருவித ஒதுக்கத்துடனே நிற்க, நித்திலாவை காட்டிலும் சுசீலாவும் ஜானகியும் அவளை தங்களுடனே வைத்து கொண்டனர். அதுவும் அனுஜா கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல முடியாமல் பெரியவர்கள் திணறினர். அனைவரும் நிறைவான மனதுடனே 3 கார்களில் கோவிலுக்கு புறப்பட வைபவம் வந்து சேர்ந்தான். அத்தனை நேரம் மயங்கி போயிருந்த சாருவின் முகம் சட்டென்று ஒளி பெற்றதை 3 ஜோடி கண்கள் குறித்து கொண்டன. ஆனால் நொடியில் அவளின் முகத்தை மாற்றிக்கொண்டாள். வைபவை கண்டதும் சாருவின் கையில் இருந்த அனுஜா, ஹை வைபவ் அங்கிள், சாக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என அவனிடம் தாவி அவனின் பாக்கெட்டை ஆராய, அவளின் இந்த செயலில் அதிர்ந்த சாரு, அனு என்ன பண்ற நீ, பிஹேவ் யுவர் செல்ஃப் என அதட்டல் போட அனுவின் முகம் கும்பி போனது. அதை பார்த்த வைபவ், இப்ப எதுக்கு மதிய அனுவு திட்டுற, அவ என்கிட்ட இப்படி நடந்துக்காம வேற எப்படி நடந்துக்க சொல்ற, இனிமே என் பெண்ணை அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத என சாருவை கடிந்து கொள்ள, அவனின் மதி என்ற அழைப்பிலே கண்கள் இரண்டும் தெரித்து விடுவது போல் விரித்தாள். இப்போது அவன் அனுவை தன் பெண் என்று வெளிப்படையாக சொல்லவும் நித்திலாவும் கதிரின் குடும்பமும் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற கேள்வி மனதில் எழுந்து சங்கடமாக கையை பிசைந்து நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நினைத்தவாறு எதுவும் நடவாமல் நித்திலா இயல்பாக அவளை காரில் ஏறி அமருமாறு சொல்ல மௌனமாகவே அப்பயணம் துவங்கியது. பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில் அடைந்ததும் குடும்ப சகிதமாக அனைவரும் பல உருவங்களில் அருள் தரும் லட்சுமிகளை வணங்கிவிட்டு தன் பேரனை வைத்து சிறு பூஜை செய்து முடித்த பின்னர் அங்கிருந்த மண்டபத்தில் மற்றவர்கள் அமர, சாரு இருந்த மனநிலையில் அவளுக்கு மீண்டும் அம்மனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலில் மீண்டும் ஒவ்வொரு பிரகாரமாக நடந்தாள். அவள் தனியே செல்லவும் அவள் பின்னாலேயே அனுவுடன் வந்த வைபவ் அவளுடன் இணைந்து கொண்டான். அவன் உடன் இருப்பதை கூட கவனிக்காமல், என்ன கடவுளிடம் கேட்பதென்று கூட தெரியாமல் கண் மூடி நின்றிருந்தவளை தொந்தரவு செய்யாது அர்ச்சகர் பிரசாத குங்குமத்தை பக்கத்தில் இருந்த வைபவுக்கு கொடுத்துவிட்டு உள்ளே தீர்த்தம் எடுக்க சென்றுவிட, கண் திறந்த சாரு அவரை அழைக்க முற்படும் போதே வைபவ் அவள் நெற்றியில் குங்குமம் இடவும் யாரோ கோவில் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. அவன் செயலில் திடுக்கிட்டு நின்ற சாரு சுய உணவு பெற்று, என்ன செய்றீங்க வைபவ் என்றதுடன் வேகமாக அவன் நெற்றியில் இட்ட குங்குமத்தை
அழிக்க கையெடுக்க அதை தடுத்தவன், நீ மட்டும் இப்ப அதை அழிச்சா நான் இறந்ததுக்கு சமானம் என அவள் கண்களை பார்த்து உறுதியாக சொன்னதை சாருவால் மீற முடியாமல், அதற்கு மாறாக அவள் கண்கள் கண்ணீரை மட்டுமே பதிலாக சிந்தின. அதற்குள் தீர்த்த தட்டுடன் வெளியே வந்த அர்ச்சகர் அவள் கையில் பூவை கொடுத்தவர். எதுக்குமா இந்த அழுகை? வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் நீங்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா சமாளித்தால் இந்த உலகையே வென்று விடலாம். 2 பேரும் நன்னா இருங்கோ என அவர் வாழ்த்திவிட்டு போக, வைபவ் காதுகளை மட்டுமல்லாது சாருவின் காதுகளிலும் தேனூற்றை பொழிந்தது. இந்த சம்பவத்திற்கு பின் வைபவின் காதல் உறுதி பெற சாருவிற்கோ மனம் சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்தது. காலையில் அவனின் மதி என்ற அழைப்பு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வர இரண்டும் கெட்ட மனதுடன் அலைந்தாள். பின் சிறிது நேரம் கழித்து விந்தியா சேர்ந்திருப்பது போல் தெரிய சுசீலாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு மற்றவர்களிடமும் விடை பெற்று சாயியும் விந்தியாவும் அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். நித்திலாவிடமும் சாருவிடமும் எங்கேயாவது வெளியே சென்றுவிட்டு சுற்றி பார்த்துவிட்டு மெதுவாக வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு சுசீலாவும் ஜானகியும் கிளம்ப ஆயத்தமாக அவர்களுடன் ரோஷினியும் இணைந்து கொண்டாள். இப்போது நித்திலா, கதிர் நிலவன் மற்றும் அவர்கள் பையன் சாரு, வைபவ் மற்றும் அனுஜா மட்டுமே இருந்தனர். அனுஜா கடலை பார்த்ததிலிருந்து அங்கே செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்க சாரு மறுத்து பேச குழந்தை அழ ஆரம்பித்து விட்டான். நிலவனும் குழந்தையை வாங்க கையெடுக்க நித்திலா அவனை கேள்வியாக பார்த்தாள். என்ன என அவளின் ஒற்றை புருவம் உயர்ந்து கேள்வி கேட்க, இல்ல பாப்பாவையும் அங்க கடல் கிட்ட எடுத்துட்டு போலாமான்னு என அவன் ஆர்வமாக சொல்ல துவங்கி அவள் முறைப்பில் பாதி வாக்கியம் காற்றில் கரைந்தது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா என அவளின் கேள்விக்கு, ஏன் நிலா? பிறந்து 20 நாளான குழந்தையை கடல் காற்றுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன் என மெதுவாக என்றாலும் அவனை நக்கல் கேள்வி கேட்க அவனது முகம் ஃபியூஸ் போன பல்பு போல் களை இழந்தது. சாரி, எனக்கு தெரியாது என்றதுடன் வைபவுடன் இணைந்து கொண்டான். அவன் சென்றதும் தன் மன சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏன் நித்தி அவர் மேல இப்படி எரிஞ்சு விழற? பார்க்க ரொம்பவும் பாவமா இருக்குடி. நீ என்ன சொன்னாலும் உன் பின்னாடியே வர்றதாலதான் நீ இப்படி செய்யறையா என சாரு கேட்க, ச்சு, அவர் செஞ்சதுக்கு நான் செய்யறது ரொம்பவும் கம்மிதான் சாரு. இதே போலத்தான் நானும் ஒவ்வொரு முறையும் இவரின் அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவர் முகம் பார்த்து நின்னிருக்க. அப்பவெல்லாம் என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கல என முகம் இறுக சொன்னவளை, அதுக்காக அவர் செய்ததுக்கு இது என்ன பழிவாங்கும் படலாமா நித்தி? இப்படி செய்வதற்கு நீ அவருடன் வராமலே இருந்திருக்கலாம் இல்லையா என அவள் கூர்மையாக கேட்க, சேச்ச, பழி வாங்க அவர் என்ன எனக்கு எதிரியா? அப்படியெல்லாம் ஏதும் இல்ல சாரு. ஆனாலும் ஏதோ ஒண்ணு அவரிடம் என்னை உண்ட விடாமல் தடுக்குது என்றவள். பின் இவர் மட்டும் இப்படியெல்லாம் செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே சாரு. என் அம்மாவும் இப்போது என்னிடம் இருந்திருப்பார் என்றவள் கண்களில் சிந்திய கண்ணீர் சாருவை இழக்கியது. அவள் சொல்வதும் சரிதானே. ஏதோ ஒன்றை அடைய உடனிருக்கும் மனைவியை காயப்படுத்தி விட்டது மட்டுமல்லாது அவர் செய்த முட்டாள்தனத்தால் அவள் பெற்ற தாயை அல்லவா இழந்திருக்கிறாள். அவ்வளவு எளிதில் நடந்ததை மறந்து அவனுடன் ஒன்றி வாழ சொன்னால் அவளும் தான் என்ன செய்வாள்? காலம் நிச்சயம் இவர்கள் வாழ்வை மலர செய்யும் என்ற நம்பிக்கையுடன் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் சாருவும் மௌனம் காத்தாள். பின் சில நேர மௌனத்திற்கு பிறகு தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்த நித்திலா சாருவின் முகத்தை பார்த்தாள். சற்று நேரத்திற்கு முன்னர் அவளும் வைபவும் தனியாக வந்ததை அவள் கவனித்தாள். அவர்கள் வரும்போது வைபவின் கண்களில் மின்னலும் சாருவின் கண்களில் வெறுமையும் கண்டவள் இப்போதே தன்னுடைய விஷயத்தை விட தோழியின் விஷயமே பெரியதென்று நினைத்தவள். சாரு, நான் உன்கிட்ட உன்னோட பர்சனலை பத்தி பேசணும் என நிறுத்த, என்னடி லூசு, நமக்குள்ள என்ன பர்சனல்? உனக்கு தெரியாம நான் ஏதாவது செஞ்சிருக்கனா? செஞ்சிருக்கையே
என நித்திலா சொல்ல, ஹே என்னடி இப்படியெல்லாம் சொல்ற? நான் அப்படி என்ன மறைச்சேன் என கோபமாக கேட்டவளை வைபவ் என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கினாள். அவளின் ஒற்றை வார்த்தை சாருவை நிலம் பார்க்க செய்ய, என்னடி நெருப்பு கோழி மாதிரி தலையை குனிஞ்சுக்கிற? கொஞ்ச நேரம் முன்னதானே என்கிட்ட வீராப்பா பேசின. அது அது வந்து என இழுக்க, எது வந்து? அதான் வந்தாச்சே என கிண்டல் அடிக்க, அது எப்படி உனக்கு தெரியும்? சிபிஐ வச்சு. ஏண்டி, அதான் உங்க 2 பேரோட மொழியிலேயே தெரியுதே. இதை யாராவது வாய் விட்டு வேற சொல்லணுமா? இல்ல நித்தி, அது எனக்கே உறுதியா தெரியல என தடுமாற, என்ன உனக்கே தெரியல என அவள் வார்த்தையை திருப்பி போட, சு, இதெல்லாம் ஒத்து வராது நித்தி. அவர்தான் ஏதோ நிதர்சனம் புரியாமல் உளறுகிறார் என்றால் நீயும் ஏன் என்னை படுத்தி எடுக்கிறாய் என ஆற்றாமையுடன் சொல்ல, என்னடி நிதர்சனம் என அப்போதும் நித்திலா விடாப்பிடியாக கேட்டாள். ஏனோ அவளுக்கு இன்றுடன் தோழியின் மனசஞ்சலத்தை போக்க வேண்டும் என்ற உந்துதலில் விடாப்பிடியாக நின்றாள். என்ன நித்தி, தெரியாததை போல் கேட்கிறாய்? நான் ஒரு விதவேடி. எனக்கு 3 வயதில் ஒரு பெண் இருக்கிறாள். இது எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது நித்தி. என்னது? முதலில் உன்னிடம் இருக்கும் இந்த எண்ணத்தை விடு. நீ விதவையாக இருந்தால் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாதென்று எதுவும் இருக்கிறதா என கேள்வி எழுப்ப, ஏன் நித்தி, நீயும் அவரை போலவே பேசுகிறாய்? என்னால் எப்படி மோகனை மறந்துவிட்டு இன்னொரு திருமணம் செய்ய முடியும்? நாளைக்கு அனு பெரியவளான பிறகு என்னை நிற்க வைத்து கேள்வி கேட்க மாட்டாளா? வேண்டாம் நித்தி, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். நான் இதில் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கிறேன் என மறுக்க, அடியே, என்கிட்ட உன் வேலையை கட்டுறையா? நான் உன்னுடன் இருந்த அந்த 8 மாதத்தில் நீ ஒரு முறை கூட மோகனை பற்றி பேசியதில்லையே. அது மட்டுமில்லாமல் நீ மோகனின் நினைவுகளை முற்றிலுமாக மறந்துவிட்டதை நான் உணர்ந்துதானே இருந்தேன். என்னை விட நிதர்சனம் புரிந்து நடப்பவள் நீ தானடி. அது மட்டுமல்லாமல் அனுஜா கூட அவள் தகப்பனை பற்றி கேட்பதில்லை. அப்படி இருப்பவர்களுக்கு இப்போது வைபவை மறுக்கவென இந்த காரணத்தை ஏன் தேடி பிடிக்கிறாய் என கோபமாக கேட்டவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்திருந்தாள். சாரு, உன் கண்களில் நீ வைபவை விரும்புறது தெரிகிறதடி. அதை ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாய் என்றவளுக்கு, அது எப்படி நித்தி, ஒரு முறை மோகன் மேல் வந்த காதல் வைபவின் மேலும் வரும். அப்படியென்றால் நான் மோகனை ஏமாற்றுகிறேன் என்றுதானே அர்த்தம் என தவிப்பாக கேட்க, அதற்கு நித்தி பதில் சொல்லும் முன், இல்லை நித்தி, இது நடக்காது. வேண்டாமடி. வைபவ் நல்லவர். அவர் வேறொரு பெண்ணுடன் சந்தோஷமாக வாழட்டும். அவருக்கு நான் வேண்டாம் என கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீரை தத்தெடுக்க, அனுஜா குடிக்க தண்ணீர் கேட்டாள் என்பதற்காக அவளை கதிரிடம் விட்டுவிட்டு தண்ணீர் பாட்டில் எடுக்க வந்த வைபவ் அத்தனை நேரம் இவர்களுக்குள் நடந்த உரையாடலை முதலில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அதில் அவர்கள் பேசியதில் சாருவுக்கு தன்மேல் விருப்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன். கடைசியில் சாரு சொன்ன வாக்கியங்கள் அவனை கோபத்தின் உச்சிக்கு அனுப்ப, வேகமாக வந்தவன் சாருவின் தோள் பற்றி தூக்கியவன், எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்ல நீ யாரடி? நான் உன்னிடம் எனக்கு வேறொரு பெண் பார் என்று சொன்னேனா? ஒருவர் மேல் வந்த காதல் இன்னொருவர் மேல் வரக்கூடாதென்று ஏதேனும் சட்டமாயிருக்கிறது என்ன? நான் உன்னைத்தான் திருமணம் செய்துப்பேன். உன்னால் முடிந்தால் தடுத்து பாரேன் என பொறிந்தவன் அப்போது வைபவை காணோம் என்று அவனை தேடி வந்த நிலவனிடமும் நித்திலாவிடமும் திரும்பி, கதிர், நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. எனக்கும் சாருவுக்கும் இன்னும் 1 வாரத்தில் திருமணம் நடக்க வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை என உறுதியாக முடித்து கொண்டவன் சாருவை முறைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். அவன் போவதையே ஒரு திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த சாருவிற்கு அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க மூளை மரத்து போனது. கோவிலில் இருந்து வரும் வழி எங்கும் சாரு தன் மகளை கட்டிக்கொண்டு ஊமையாக அழுது கொண்டு வர, நித்திலாவிற்கும் வைபவின் இந்த அதிரடி தாக்குதல் முதலில் திகைப்பை கொடுத்தாலும் இவளுக்கு இதுதான் சரி என்று எண்ணம் வர, ஏதோ ஒரு உந்துதலில் வண்டி ஓட்டி கொண்டிருந்த நிலவனை பார்க்க
அவன் கண்ணை மூடித் திறந்ததில் நிம்மதி பெற்றவளாய் அமைதி காத்தாள். அவள் எதற்கு நிலவனை பார்க்க வேண்டுமென்று அவள் மனம் எழுப்பிய கேள்வியை அதன் தலையில் தட்டி முடக்க, நிலவனோ அவளின் ஒற்றை பார்வையில் நிம்மதியடைந்தான். இவர்களுக்குள் இருக்கும் இந்த திரை எப்போது விலகும் என்ற விடை தெரியா கேள்வியுடன் அப்பயணம் முடிவடைந்தது. வீட்டுக்கு வந்ததும் சாரு வேகமாக தனக்கு ஒதுக்கிய அறைக்கு தன் மகளுடன் சென்றுவிட, நித்திலா சுசீலாவை அழைத்து சாரு வைபவிற்குள் நடந்த விஷயத்தை மேலோட்டமாக சொல்ல, கேட்ட சுசீலாவிற்குமே மகிழ்ச்சிதான். நிலவனின் கல்லூரி காலத்தில் இருந்து அவருக்கு வைபவை பற்றி தெரியும். தன் மருமகளை கருத்தாக பார்த்து கொண்ட சாருவுக்கு ஒரு நல்வாழ்வு அமைய கடவுளிடம் வேண்டிக் கொண்டு கேலண்டரில் தேதி பார்க்க, அது இன்னும் 6 நாட்களில் ஒரு நல்ல நாள் இருப்பதாக சொல்ல, வைபவிற்கு அழைத்து அவனிடமும் கேட்டுவிட்டு சுசீலா நடக்க வேண்டியதை பட்டியலிட்டார். சாருவிடம் கோபமாக பேசிவிட்டு தன் பிளாட்டிற்கு வந்த வைபவுக்கு மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. அவளிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்க வேண்டுமோ என்றெழுந்த கேள்வியை அப்படியே உள்ளே அமுக்கினான். அவளிடம் பொறுமையாக பேசினால் காரியமாகாது, அதிரடிதான் சரி, திருமணம் முடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என முடிவெடுத்தான். நடப்பதையெல்லாம் மௌனமாகவே பார்க்க முடிந்தது நிலவனால். அவனிடம் யாரும் இது பற்றி ஆலோசனை கேட்கவில்லை. வைபவை அந்த வீட்டில் அனைவருக்கும் தெரியும் என்பதால் அங்கு அவனுக்கு மதிப்பிருந்தது. ஆனாலும் நண்பனுக்கு நல் வாழ்வு அமைவதில் அவன் மகிழ்ந்து தான் இருந்தான். அதன் பின் இரவு உணவை முடித்து கொண்டு தன் அறைக்கு வந்தவனை நித்திலாவின் மூடிய விழிகளை வரவேற்றன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.